அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து, ஹே ப்ளீஸ் கேன் யூ டெல் மீ யுவர் ஹைட் அண்ட் வெயிட் ப்ளீஸ் ஜஸ்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷன். ஹைட் வெயிட் வச்சு என்ன கிளாரிஃபிகேஷன் பண்ணுறீங்க நீங்கள்? சரி அது விடுங்க. மேரேஜ் ஆயிடுச்சுதானா? மேரேஜ் ஆயிடுச்சுதானான்னு கேட்குறாரு. இல்லை ப்ரோ, மேரேஜ் ஆனால் நான் அவங்களுக்கு இன்விடேஷன் வைக்கிறேன். குண்டு க்ரஷ். அவருக்கு குண்டு க்ரஷா கைஸ்? ஒருத்த ஒட்டியார், அதாவது சம்மக்கட்டை அப்படி அதை இங்கிலீஷில் சொல்கிறாரு. இன்னொருத்தர் தமிழில் மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஒன்று பெருசாக இருக்கு, இன்னொன்று படிக்கிறேன். நான் நல்லா அரட்டி நீ சூப்பரா நல்லா ஆடுற நீ சூப்பரான்னு சொல்லியிருக்க. கத்த சொல்லல கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல. ஒட்டியானம் நல்லா இருக்கு, எங்கே வாங்கினீங்க? கடைசியாக ஒரு நாள் ஒட்டியானத்தெல்லாம் கேட்டிருக்காங்க. அது நான் வந்து எங்கேயும் வாங்கலை. எங்கள் அம்மா ஜுவல்லரி பிஸ்னஸ் தான் பண்ணாங்க. எங்கள் அம்மா கிட்ட இருந்து சுட்டுட்டேன்னா. அடுத்து, லுங்கி வேணுமா மச்சான் ஆர்டர் போட்டு விடுறேன். வேணும் மச்சான் ஆர்டர் போடு. அடுத்து, ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆர்டர் நல்லா இருக்காளேன்னு இருந்துச்சு. அப்புறம் பொண்ணா ஓ சென்னைன்னா சென்னைன்னு போட்டிருக்காங்களா? போனோன்னு ஃபஸ்ட்டு ஒன்ல நல்லா இருக்காளேன்னு இருந்துச்சு. அப்புறம் சென்னை போனோன்னு ஏன் லூஸ் ஆகிட்டான்னு தோணுது. அப்படியா ப்ரோ? எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அப்புறம் சூப்பர், யூ வெரி நைஸ், தேங்க்யூ அங்கிள். கைஸ் அடுத்து வந்து பீஸு நல்லா இருந்தான். பீஸு நல்லா தான் இருக்குது. ஆனால் டான்ஸ் கேவலமாக இருக்கு அங்கிள். சாரி அங்கிள். அது நான் எப்படி அங்கிள் ப்ரொஃபைல் உள்ளே போய் பார்த்தேன். அவரு அங்கிள். ஸோ அங்கிள்னா அசிங்கமாக கிடையாது, சொல்கிறேன். அவருக்கு என் வயசில் ஒரு பொண்ணு இருக்கும் கைஸ். அவரை வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து இங்கே தான் ஆரம்பித்தேன். எஸ்ஆர்எம் பேடி. எஸ்ஆர்எம்னாலே காசு கொடுத்து வந்து உங்களுக்கு சப்போர்ட். எஸ்ஆர்எம் எனக்கு என்னடா சப்போர்ட் பண்ணுச்சு, நீ பார்த்தியா? இன்னும் என்ன கொடுமைகள் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நானா ப்ரோ உங்கள் ஃபோனை வந்து பிடிச்சி வச்சு என் வீடியோ பாருன்னு டார்ச்சர் பண்ணுறேன். நீயா பார்த்துட்டு வந்து என்ன கேட்குறே ப்ரோ? அடுத்து வந்து ஆன்டி பாட்டுக்கு ஆடுன பாட்டுக்கு ஆடுறீங்க. ஆன்டிக்கு வந்து அவள் தான்ப்பா தெரியும், அவள் தான் ஆட முடியும். அடுத்து இன்னொருத்தர் ஆன்டின்னு ஃபயர் விட்டுருக்காரு. பியூட்டிஃபுல் காலேஜ் பொண்ணு, பட் ஸ்க்ரீனில் ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதை அவாய்ட் பண்ணிக்கோ. ஸ்டிக்கர் போட்டிருக்கேன்னா அதில் அதை சொல்கிறாரு. ஃபேக் ஐடியில் லா ஸ்டூடெண்ட்டா? கைஸ் எனக்கு ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி அதில் லா ஸ்டூடெண்ட்டை போட்டு வச்சுருக்காங்க, யாரும் நம்பாதீங்க. லிப்ஸை கட்டிச்சு சாப்பிடணும் போலன்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். ஏங்க உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா சோறு போட மாட்டாங்களா? என்னோட உதட்ட கடிச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐஸ் அழகி ஹார்ட்டை டச் பண்ணிட்டாரு கைஸ். இவ்வளோ நேரம் எல்லாம் அசிங்கமாக என்னை பார்த்துட்டு இருந்தப்ப ஒருத்தர் மட்டும் கண்ணை பார்த்துருக்க. அடுத்து பார்க்கலாம். தொப்பில் ப்ளீஸ் 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 எப்படி ப்ளீஸ் போட்டிருக்காரு அவர். வாட் அ இடுப்பு ஏஞ்சல், ஐ வாண்ட் டு வர்ஷிப் யூ பேபி. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை கைஸ். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா சொல்லுங்கள். இவருக்கு நான் என்ன சொல்லணும்னு தெரியல, நான் ரிப்ளேவே பண்ணல. அடுத்து திரும்ப வந்து அந்த பேராகிராஃப் போட்டவரே திரும்ப வந்தேன். இந்த தடவை வந்து நீங்கள் கமிட்மெண்ட்னா சொல்லிடுங்க. ஐ எம் சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. சப்போஸ் சிங்கிளாக இருந்தால் கண்டிப்பாக கன்சிடர் மை லவ் ப்ளீஸ். என்னை அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம். பட் ஒரே ஒரு டைம் என்னோட பேசுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, அப்புறம் உங்கள் முடிவு சொல்லுங்கள் ப்ளீஸ். பட் என்கிட்ட பேசாமல் என்ன வேணாம்னு அவாய்ட் பண்ணாதீங்க. சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க. நான் எனக்கு இது
என்ன சொல்லனே தெரியல. அது திரும்ப அவர் இன்னொரு பேரா சொல்லியிருக்காரு. நான் போய் சொல்லலை, சத்தியமா சொல்றேன், எனக்கு நீங்க வேணும். நான் கடைசி வர உங்களோட வாழ ஆசைப்படுறேன். சத்தியமா என்ன நம்புங்க ப்ளீஸ். புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பதில் சொல்லுங்க. நான் ஃபேக் ஐடி தான், ஆனா உங்க மேல நான் வச்சிருக்க லவ் ட்ரூங்க. என்னங்க படம் டைலாக் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க என்கிட்ட. ட்ரூல வச்சிருக்கேன். உங்களை முன்னாடியே பார்த்துட்டேன் இன்ஸ்டால. அப்போவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிட்டு, ஆனா அதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இந்த ஃபேக் ஐடியில சொல்றேன். என்ன நம்புங்க ப்ளீஸ். புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பதில் சொல்லுங்க. என்ன அக்செப்ட் பண்றதும் பண்ணாததும் உங்க இஷ்டம். பட் ஒரே ஒரு டைம் என்னோட பேசுங்க. நான் சொல்றது கேளுங்க, அப்புறம் உங்க முடிவு சொல்லுங்க. சீரியஸா இப்படி பேசிட்டு இருக்காரு. எனக்கு வேற பயமா இருக்கு. நான் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் போய் அவங்க கிட்ட பேசி என்னன்னு கேட்கவா? இல்லை, ஐயோ எனக்கு அதெல்லாம் பயமா இருக்கு. பட் நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா. பட் எனக்கு நீங்கன்னு இல்லை, எனக்கு இப்போதைக்கு லவ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ புரியும் நினைக்கிறேன். மசால் வடை தான். என்னை பார்த்தா என்ன மசால் வடை ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மற்ற வரைய மூச்சில மசால் வடை திக்கு 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 திக்கு. அடுத்து, எனக்கு வேணும் உனக்கு. என்ன வேணும் உனக்கு? எனக்கு என்ன வேணும்னு கேக்குறீங்களா? எனக்கு நிறைய வேணும், உங்களால வாங்கி தர முடியாது. குப்தா நீ நல்லா ஆடுறாளே. தேங்க்யூ. நீ மேரிடா? ஆமா ப்ரோ, 2 பசங்க வெளியில தான் விளாண்டுட்டு இருக்காங்க. கதவை சாத்திட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். போய் பசங்களை பார்த்துட்டு வரேன். அடுத்து, ஓவரா பண்ணாத. ஆமாம், நான் ஓவராக பண்ணிட்டு இருந்தேன் அதில். சாரி ஓவராக பண்ணதுக்கு. அடுத்தது, என்ன சிம்ரன் இதெல்லாம்? இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. வீட்டில் எலி வெளியில் புலி. ஐயோ, அந்த டான்ஸுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க. சரி, அடுத்து, now only I follow you. Please do more reels. நடுவுல அந்த ஸ்டிக்கர் வேணாம். சரி விடுங்க, அடுத்தது போலாம். ஆர்ம்ஸ்ல வச்சிருக்க டோய். ஆர்ம்ஸ்லாம் வச்சிருக்க டோய். ஓமன் டோய். ஆர்ம்ஸ் வச்சிருக்க. ஆர்ம்ஸ் வெளில எடுத்து தாங்க மாட்டீங்க கைஸ். பைத்தியம். ஆமா, பைத்தியம் தானா? அவ்வளோதாங்க. நன்றி. ஓகே கைஸ், இது பிடிச்சிருந்தா, நல்லா இருந்தா, ஓகேவா இருந்தால் உங்களுக்கு சொல்லுங்கள். இதில் செகண்ட் பார்ட் எடுக்கலாம். ஓகே, இது யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக, அவங்கள எதுவும் கிண்டல் பண்ணுறதுக்காக இல்லை. ஸோ பை கைஸ்.